வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் உணர்ச்சியை வைத்து விளையாடிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மேசம் ராசி அன்பர்களே, மனிதன் தனது பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் தனது உணர்ச்சிகளை தவறான இடத்தில் முதலீடு செய்து விட்டதாக நீங்கள் உணரக்கூடிய நேரத்தில் அந்த இழப்பு நீண்ட நாட்கள் உங்களுடைய மனதில் தங்கி கிடக்கும். ஏனென்றால் அந்த ஒரு நபரை நம்பி நான் இப்படி செய்து விட்டேனே, அவரை நம்பாமல் நான் பணத்தை கொடுத்திருக்க கூடாது, அவர் சொன்ன ஒரு முதலீட்டில் நான் பணத்தையும் போட்டிருக்க கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் தோன்றிய காலங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் மனிதனின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த நம்பிக்கையை உடைக்கக்கூடிய மனிதர்கள் யாரேனும் இருந்தார்கள் என்றால் உடனடியாகவே அவர்களை நீங்கள் உங்களிடமிருந்து தள்ளி வைத்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபராகவே நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அவர்களை தள்ளி வைத்தாலும் அவருடைய நினைவுகளும் அவர்கள் கூட நீங்கள் பழகிய அந்த நினைவுகளையும் இன்னும் நீங்கள் நினைத்து கொண்டு அதை நினைத்து இரவு நேரங்களில் அழுத சில வினாடிகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் சிலருக்கு மட்டும் இது வாழ்க்கையின் மறக்க முடியாத ஒரு பாடத்தையே நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். அதில் உங்களுடைய வாழ்க்கையும் முக்கியமான ஒன்றாகவே இருக்கும். நீங்கள் ஒருவரை முழு மனதுடன் நம்பியிருக்கலாம். அவர் சிரித்தால் நீங்கள் மகிழ்ந்து போன ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அவர் கவலையாக இருந்தால் உங்களுடைய மனமும் கனத்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில அவருக்கு ஒரு சிறப்பு இடம் நீங்கள் நிச்சயமாக கொடுத்திருக்கலாம். இவர் எனக்கு எப்படிப்பட்ட துரோகங்களையும் செய்ய மாட்டார், என்னுடனே இறுதி வரைக்கும் இருப்பார் என்று நினைத்து சில உறவுகளை நீங்கள் பிடித்து வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அதுவே பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். ஆனால் அந்த அன்பும் அக்கறையும் ஒரே அளவில் திரும்ப கிடைக்கவில்லை என்று ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்ற ஆரம்பித்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் உங்களை தேடி வந்தவர் அவருக்கு தேவையான நேரங்களில் மட்டுமே உங்களுடன் இருந்திருக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்ட போது மட்டும் அமைதியாக விலகிய நபர்களும் இன்னும் இருப்பார்கள். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்தது. அந்த அனுபவத்திற்கு பிறகு நீங்கள் மாறியிருக்கலாம். முன்பு இருந்த திறந்த மனம் கொஞ்சம் எச்சரிக்கையாக மாறியிருக்கலாம். எல்லோரிடமும் உடனே மனதை திறக்காமல் இருக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அது தவறு கிடையாது. அனுபவங்கள் கொடுத்த ஒரு பாதுகாப்பு தான். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்கள் முடிந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து ஒரு பாடத்தை தேடி கொடுத்திருப்பார்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் யாரும் அறியாத இரவு நேரத்தில் உங்களுடைய கண்ணீர்களும் நிச்சயமாக வெளிப்பட்டது. பகலில் கம்பீரமாக பலம் வரக்கூடிய மேசம் ராசி சிங்கமே, இரவின் தனிமையில் நீங்கள் சிந்திய கண்ணீரை இந்த உலகம் ஒருபோதும் அறியாது. ஏன் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் கூட உங்களுடைய கண்ணீரை இதுவரைக்கும் அறிந்திருக்காது. ஏனென்றால் நீங்கள் விடக்கூடிய கண்ணீர் உங்களுக்கு நெருக்கமான நபர்கள் உங்களிடமிருந்து விட்டு சென்றாலோ, உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஏமாற்றத்தை தேடி கொடுத்தாலோ, பகல் முழுவதும் நீங்கள் யாருடனாவது பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது வேலையில் இருக்கும் பொழுதோ உங்களுக்கு எதுவுமே தோன்றாது. ஆனால் நீங்கள் தனிமையாக இருக்கும் பொழுது இந்த நினைவுகள் உங்களை மிகவும் சங்கடப்படுத்திக் கொண்டே தான் இருக்கும். படுக்கை அறையில் விளக்குகள் அணைந்த பின் உங்களுடைய மனப்பாரத்தை தாங்க முடியாமல் தலையணையை நினைத்த இரவுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று விடை தெரியாத கேள்விகளுடன் இறைவனிடம் கையேந்தி அழுத இரவுகள் தான் உங்களின் அந்த வேதனைகளுக்கும் ஒரு சாட்சியாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த வேதனைகளுக்கும் ஒரு சாட்சியை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். விடிந்தால் மீண்டும் அதே கம்பீர முகத்தோடு உலகை எதிர்கொள்ள நீங்கள் பழகிய விதங்கள் ஒரு காவியமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிட்டது. இருந்தாலுமே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் பகலில் எந்த விதமான ஒரு சிந்தனைகளும் எந்த விதமான ஒரு மனதில் குழப்பத்தையும் நீங்கள் போட்டுக்கொள்ள மாட்டீர்கள். இரவானால் உங்களுக்கு என்ன ஆகும் என்று தெரியாது. உங்களை அறியாமலேயே அந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் அழுது கொண்டே இருந்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாகவே மாறப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் புதிய முதலீடுகளை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அது நல்ல பலனையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கப் போகிறது. ஒரு காலத்தில் எடுத்த சில முடிவுகள் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பலனை தராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா விதமான மனிதர்களுக்கும் நல்லது என்பது நடந்து கொண்டே இருக்கும் என்று யாராலையும் கூற முடியாது. ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெட்டது நடக்கும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பண விஷயத்தில் நீங்கள் போன ஒரு
போன வாழ்க்கையில நீங்கள் ஏமாந்த மாற்றங்களை உங்களால இப்பொழுது வரைக்கும் மறக்கவே முடியாது. அதனாலேயே புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு தயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லா வாய்ப்புகளும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. புதிய முதலீடு, புதிய தொழில் அல்லது புதிய திட்டங்கள் குறித்து சிந்திப்பதற்கு முன் முழுமையான தகவல்களை அறிந்து நிதானமாக முடிவு எடுப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியம் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான திட்டமிடலுடன் முன்னேறினால் சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கலாம். அனுபவத்துடன் சேரக்கூடிய விவேகங்களும் எதிர்கால வெற்றிக்கான வலுவான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றிவிடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் தொட்டதெல்லாம் நஷ்டமான காலங்கள் எல்லாம் மாறி இனி நீங்கள் வைக்கக்கூடிய புத்திசாலித்தனமான முதலீடுகள் அனைத்தும் பன்மடங்கு லாபத்தை தேடி கொடுக்கும். முதலீடு செய்வது பெரிது கிடையாது. பணம் யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கும். ஆனால் அந்த முதலீடை நம்ம எப்படி செய்கிறோம், எந்த ஒரு ரூபத்தில் செய்தால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். தொழில் விரிவாக்கம், பங்குச்சந்தை அல்லது தங்கம், நிலம் போன்றவற்றில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எதிர்காலத்தில் உங்களை பெரிய ஒரு கோடீஸ்வரனாகவோ தகுதி கொண்டவையாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். இன்று நீங்கள் இந்த ஒரு இடத்தை வாங்கி போடுவோம், இது பிற்காலத்தில் எனக்கு உதவினால் போதும் என்று தான் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றப் போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அடியெடுத்து வைக்கும். அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளாதார முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தான் நிச்சயமாக தேடி கொடுக்கும். பணத்தை பணமாக்கும் வித்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மேஷம் ராசி அன்பர்களை, வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உங்களுக்கு இப்பொழுது தானாகவே தேடி வரும். எதிலும் முன்கோபங்கள் இன்றி பொறுமையை மட்டும் நீங்கள் கையாண்டு பாருங்கள். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்லவிதமான சில சுப காரியங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்கும். உடலில் ஒரு விதமான சோர்வுகள் மூலம் தாமதங்கள் ஏற்படும். அரசு செயல்களில் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான இன்னும் சில நிலைமைகளும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செயல்பட்டால் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு நன்மைகளையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து எதிலும் நடந்து பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். செயல்பாடுகளில் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறைந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருந்தாலுமே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் பகலில் எந்த விதமான ஒரு சிந்தனைகளும் எந்த விதமான ஒரு மனதில் குழப்பத்தையும் நீங்கள் போட்டுக்கொள்ள மாட்டீர்கள். இரவானால் உங்களுக்கு என்ன ஆகும் என்று தெரியாது. உங்களை அறியாமலேயே அந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் அழுது கொண்டே இருந்த நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாகவே மாறப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் புதிய முதலீடுகளை நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அது நல்ல பலனையும் நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கப் போகிறது. ஒரு காலத்தில் எடுத்த சில முடிவுகள் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பலனை தராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா விதமான மனிதர்களுக்கும் நல்லது என்பது நடந்து கொண்டே இருக்கும் என்று யாராலையும் கூற முடியாது. ஒரு நல்லது நடந்தால் ஒரு கெட்டது நடக்கும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பண விஷயத்தில் நீங்கள் போன வாழ்க்கையில நீங்கள் ஏமாந்த மாற்றங்களை உங்களால இப்பொழுது வரைக்கும் மறக்கவே முடியாது. அதனாலேயே புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கு தயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் எல்லா வாய்ப்புகளும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. புதிய முதலீடு, புதிய தொழில் அல்லது புதிய திட்டங்கள் குறித்து சிந்திப்பதற்கு முன் முழுமையான தகவல்களை அறிந்து நிதானமாக முடிவு எடுப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியம் என்பதை
இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான திட்டமிடலுடன் முன்னேறினால் சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கலாம். அனுபவத்துடன் சேரக்கூடிய விவேகங்களும் எதிர்கால வெற்றிக்கான வலுவான